இன்னைக்கு வீடியோவில் 100 கொஷின் பார்க்க போகிறோம். ஏன்னா கிராமர்லாம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் இதுபோல் க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது நம்ம தமிழ் நியூ சிலபஸோட நேரடியாக கவர் ஆகுதுன்னு அர்த்தம். மற்றதும் நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆதி சித்தராக கருதப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. நமக்கு சித்தர்லாம் சிலபஸில் இல்லை, எடுத்துட்டாங்க. ஆனாலும் நமக்கு வந்து இப்போ ஒரு பொருந்தா சொல்ல கொடுத்து கூட 4 சித்தரை கொடுத்து 4 பேரை கொடுத்து இதில் வந்து யார் சித்தர் இல்லைன்னு கூட கேட்கலாம். ஏன்னா அது வந்து பொருந்தா சொல்ல வந்து எது கேட்பாங்கன்னே தெரியாது. அதனால் தமிழை பொறுத்த வரைக்கும் எதுவுமே மீட் பண்ணக்கூடாது, எல்லாமே படிச்சிடணும். அப்போ யார்னா திருமூலரா, அகத்தியரா, இடைக்காடரா, கோரக்கரா? ஸோ ஆன்சர் வந்து ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். நூல்கள், நூலாசிரியர்கள் பொறுத்த சொல்லியிருக்கிறாங்க. காற்றிலே மிதந்த கவிதை, ஏட்டில் எழுதா கவிதை, பவளக்கொடி மாலை, நாடோடி இலக்கியம். இங்கிட்டு அன்னக்காமு, கருணானந்த சுவாமிகள், கிவா ஜெகநாதன், மு அருணாச்சலம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ பொறுத்தினோம்னா காற்றிலே மிதந்த கதை வந்து மு அருணாச்சலம், ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு, பவளக்கொடி மாலை வந்து கருணானந்த சுவாமிகள், நாடோடி இலக்கியம் வந்து கிவா ஜெகநாதன். நான் எப்படி வச்சுக்கப்பேன்னா யார் காற்றுலேயே மிதப்பானா அருண். ஏன்னா அருணாச்சலம்னா அருண். ஸோ அருண்ங்கிற பையன் வந்து காற்றுலேயே மிதப்பானா. அடுத்து ஏட்டில் எழுதா கவிதை வந்து அன்னகாமு. ஏடுனாலே நூல், புத்தகம் இது மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த அன்னதானத்தை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் அன்னகாமு. அடுத்து பவளக்கொடி மாலைனா கருணை. எனக்கு கொஞ்சம் பவளம் தெரியா, என் மேலே உனக்கு கருணையே இல்லையா, எனக்கு கொஞ்சம் கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாடோடினா ஜெகநாதன். ஜெகநாதன் பேர் வச்சவங்களாம் ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்களாம். நாட்டுப்புறவியலின் தந்தை யாருன்னு கேட்குறாங்க. வானமாமலையா, மு ராமசாமியா, சு சக்திவேலா, அன்னக்காமுவா? ஆன்சர் வானமாமலை. அதாவது சு சக்திவேலை போட்டு குழப்பிடக்கூடாது. சு சக்திவேல் என்ன பண்ணியிருப்பானா நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பார். ஆனால் வானமாமலை தான் நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. பாரதியார், பாரதிதாசன், புதுமை பித்தன், வாணிதாசன். ஆன்சர் பாரதியார். அப்போ அறிவியல் ஆத்திச்சூடி யார்னா நெல்லை சு முத்து. நெல்லை சு முத்து இவர் தான் வந்து அறிவியல் ஆத்திச்சூடிங்கிற நூலை எழுதியிருப்பார். பாண்டிய நாடு டேஸ் வளம் மிக்கது, பொன் வளமா, முத்தா, இயற்கையா, நீரா? ஆன்சர் வந்து என்னது முத்து. ஏன்னா பாண்டிய நாடே வந்து என்ன சொல்லுவாங்க, முத்துடைத்து தான் சொல்லுவாங்க. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எதுன்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மனோன்மணியம், மணிமேகலை. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம். காவடிச்சிந்தின் ஆசிரியர் யார்? அண்ணாமலையார், அதிவீரராமர், அருணகிரியார், குமரகுருபரர். காவடிச்சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் எதுன்னு கேட்குறாங்க. ஆரண்ய காண்டம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார், மதுரை, வஞ்சி இது 3 சிலப்பதிகாரத்தில் வரும். ஓகேவா? ஆனால் ஆரண்ய காண்டங்கிறது நமக்கு எதுக்கு வரும்? கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் வந்து 3வது காண்டம் தான் நமக்கு ஆரண்ய காண்டம். ஸோ அதான் வந்து தப்பு. ஸோ அதான் நமக்கு ஆன்சருக்கு கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ 1 சரி. சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரம், மணிமேகலை, மணிமேகலை சீவக சிந்தாமணி, சீவக சிந்தாமணி வளையாபதி, வளையாபதி சிலப்பதிகாரம். ஆன்சர் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகிறது. நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி. அப்போ ஆன்சர் நாடக காப்பியம்ங்கிறது சிலப்பதிகாரம். ஒற்றுமை காப்பியம், குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம் இது எல்லாமே நமக்கு சிலப்பதிகாரம். கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை பாண்டிய அரசவையா, சோழ அரசனோட குலோத்துங்க சோழன் அரசவையா, சேர அரசவையா, பல்லவன் அரசவையா? நமக்கு வந்து கம்பர் வந்து குலோத்துங்க சோழன் அரசவையில், அதுவும் என்ன குலோத்துங்கனா, முதலாம் குலோத்துங்கனா, 2ஆம் குலோத்துங்கனான்னு கேட்டால் 2ஆம் குலோத்துங்க சோழனோட அவைக்கலை, அவை புலவராக இருந்துக்கிறாரு. தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் யாவை? கம்பராமாயணம், திருக்குறளும், திருக்குறளும் திரிகடுகமும், சிலப்பதிகாரம் மணிமேகலையும், சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி. அதாவது கம்பராமாயணத்தில் ஃபர்ஸ்ட் லெட்டர் கா, திருக்குறளில் ஃபர்ஸ்ட் லெட்டர் தி. ஸோ இதான் கதின்னு சொல்கிறாங்க. கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2ஆம் காண்டமாகும். அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. இதில் வந்து எது சரி எது தப்புன்னு கேட்குறா. நமக்கு ரெண்டுமே சரி. 2வது காண்டம் வந்து அயோத்தியா காண்டம். ஃபஸ்ட்டு காண்டம் வந்து
பாலகாண்டம், இரண்டாவது அயோத்தியா காண்டம், மூணாவது ஆரண்ய காண்டம், 4 கிட்கிந்தா, 5 சுந்தரம், லாஸ்ட்டு யுத்த காண்டம். அவ்வளோதான். அப்போ அயோத்தியா காண்டத்தில் எத்தனை படலங்கள் இருக்குது? 13 படலங்கள். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை டேஸ் காணப்படும். அகந்தூய்மைங்கிறது நீரால் காணப்படுமா, காற்றால் காணப்படும், வாய்மையால் காணப்படும், பொய்மையால் காணப்படும். ஸோ ஆன்சர் வந்து என்னது? வாய்மையால் காணப்படும். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. திருவாசகம், திருக்குறள், திரிகடுகம், திருப்பாவை. ஆன்சர் என்னது? திருக்குறள். ஏன்னா நம்ம திருக்குறள் வந்து சிலபஸில் இருக்குது, தாராபாரதி சிலபஸில் இருக்கிறது. அதான் நான் கிரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். வழிப்பறி நிறை கவர்தலாகின டேஸ் திணைக்குரிய தொழில்கள். முல்லை, பாலை, நெய்தல், மருதம். நமக்கு வந்து பாலை நிலத்தில் ஒன்றுமே விளையாது, அவ்வளோதான். ஸோ ரொம்ப செழிப்பாக்காதனால அவங்க அந்த மக்கள் வந்து வழிப்பறிலையும் நிறை கவர்தல், நிறைன்னா வந்து என்னது? ஆடு மாடு தானே சொல்லுவாங்க. ஸோ நிறை கவர்தலில் வந்து ஈடுபடுவாங்க. அப்போ மற்ற நிலத்துக்கு பார்த்தோம்னா நெய்தல்னாலே என்னது? கடல். ஸோ கடலில் வந்து மீன் பிடித்தல் நடைபெறும், உப்பு உற்பத்தி. மருதம்னாலே வயல். ஸோ வயலில் வந்து வேளாண்மை நடக்கும். முல்லை நில மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆநிறை மேய்த்தல், அதை சொல்லலாம். கீழ்கண்டவற்றுள் சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்யணும்னு சொல்லிக்கிறாங்க. அழுதக்கண்ணின் குருட்டு மேகங்கள் அன்னப்புரணி நீயும், ஆனந்தத்தேன் மனசு தாங்காத ஆலங்கட்டி தெய்வ மனசு, வாடாமலி பாலைப்புறா மண்சுமை தலைப்பாகை, புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி. நமக்கு ஸ்கூல் புக்கில் உள்ளது. வாடாமலி பாலைப்புறா மண்சுமை தலைப்பாகை, இதெல்லாம் சமுத்திரத்தோட படைப்புகள். ஆப்ஷன் டி வந்து யாருக்கு வரும்னா கல்யாண்சி. அதாவது வண்ணதாசன் சொல்லுவாங்கள்ல, கல்யாணம் பண்ணாலே லைஃப் வண்ணமாக இருக்கும். இவர் எழுதிய நூல்கள். உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் எழுதுகன்னு சொல்லியிருக்கிறாங்க. உதித்தனா மறைந்த, குறைந்த, மிகுந்த, விழுந்த. ஸோ ஆன்சர் என்னது? உதிக்கிறது, மறைகிறது. அப்போ குறைந்தக்கு எதிர்ச்சொல் என்ன பார்க்கலாம்? குறைந்த அப்படின்னா எதிர்ச்சொல் வந்து நிறைந்த. நிறைந்த, குறைந்த. சார்பெழுத்து வகைக்கு டேஸ் பொருந்தாது. உயிர்மெய் ஆயுதம், உயிரெழுத்து, ஆயுத குறுக்கம். அப்போ உயிர்மெய், ஆயுதம், ஆயுத குறுக்கம்லாம் வரும். சார்பெழுத்து மொத்தம் எத்தனை? 10. ஏன்னா நம்ம எழுத்துலாம் சிலபஸில் இருக்குது. அப்போ உயிரெழுத்துங்கிறது நமக்கு வராது. உயிர்மெய், ஆயுதம், உயிரெழபடை, ஒற்றளபடை, ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இதெல்லாம் வரும். பின் வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் கேட்குறாங்க. எழுதிய நூல் கேட்கல, எழுதாத நூல் கேட்குறாங்க. இருண்ட வீடு, புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். ஸோ இருண்ட வீடு மட்டும்தான் தப்பு. அப்போ இருண்ட வீடு யார் எழுதின நூல்? நம்ம பாவேந்தர் பாரதிதாசன். பாரதிதாசன் எழுதிய நூல் தான் இருண்ட வீடு. மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. களிமையில் கத்தும் கிளி கீச்சிடும், கருங்குயில் கூவும், யானை பாடும். ஸோ நமக்கு மரபு பிழை நீக்கிய சொன்னால் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. இப்போ குயில் கூவும் தான் கரெக்டு. மயில் என்ன பண்ணும்? மயில் ஆகவும். கிளி என்ன பண்ணும்? கொஞ்சம் இல்லைனா பேசும். யானை என்ன பண்ணும்? பிளிரும். அப்போ எது பாடும் வரும் அப்படின்னா வானம்பாடி சொல்லுவாங்க. வானம்பாடி வந்து பாடுமா. என்னது கத்தும்? கழுதை கத்தும். கழுதை கத்தும். ஒலி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க. அலை, 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 3 அலை கொடுத்துக்கிறாங்க. இதில் நம்ம லாஸ்ட் அலை வந்து நம்ம ஒருத்தர் அழைக்கிறது, கூப்பிட்றத சொல்லுவாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது இங்கே புற்று, கடல் அலை, கூப்பிடு, பிழை கொடுத்துறாங்க. ஸோ எதான் ஆன்சரு? ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. ஃபஸ்ட் அலைங்கிறது வந்து நம்ம கடல் அலையை குறிக்கும், 2வது அலைங்கிறது புற்று, லாஸ்ட் அலைங்கிறது கூப்பிடு. ஓ இந்த ஓரெழுத்து ஒருமொழி தரும் பொருள். மதில் மேல் நிற்கும் பூனை, தனியே செல்லும் யானை, மதகு நீர் தாங்கும் பலகை, நல்லோர் வருகை. ஸோ ஆன்சர் வந்து மதகு நீர் தாங்கும் பலகை. கோ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து அகல், மதில், பலகை, சீவிகை. நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் தப்பாக கொடுத்துக்கிறாங்க. நமக்கு கோனா நமக்கு என்ன வரும்? கோனா அரசன், வேந்தன், இதை தான் குறிக்கும். ஐனா தலைவன், கோனா அரசன். அங்கே மதில் கொடுத்துக்கிறாங்க. நமக்கு வந்து சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தான் மதில். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். சீருடை, சால்பு, சிலந்தி. ஃபஸ்ட்டு எழுத்தில் வந்து சி என்னா, அடுத்து ஷாவண்ணா,
அடுத்து சீனா. ஓகே, எது ஃபஸ்ட் வரும்? சாசா சி சி. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு, இது செகண்ட். அப்போ இதுதான் சாரி சீன்னா சாவண்ணா சீனா. சாவண்ணா இதுதான் ஃபஸ்ட்டு. சாசா சி சி. அப்போ சி செகண்டு, சீருடை தான் தேர்டு. அப்போ 2 3 1. 2 3 1 ஆப்ஷனில் எது இருக்குது? ஆப்ஷன் பி தான் இருக்குது. ஸோ அதான் கரெக்டு. சரியான அகரவரிசையை தேர்க. கீற்று கேணி காக்கை கூந்தல். கீயன்னா கேயன்னா காவண்ணா கூவண்ணா. அப்போ காக்கை வருதா? காக்கை ஃபஸ்ட்டு வருது ஆப்ஷன் ஏ மட்டும். காக்கு அப்புறம் காக்கா. கீழே வந்து கீற்று வருது. கேணி. காக்கா கே காக்கா கூக்கு கை கோக்கு அப்படி வரும். அப்போ நமக்கு வந்து 3வது கூந்தல் வரும், லாஸ்ட்டில் தான் கேணி வரும். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. ஓகே, கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். தப்பு. நிறைய வாட்டி கேட்டுட்டாங்க. காலையில் உதித்து மறையும் கரைவன், இதுவும் நமக்கு தப்பு. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் தான் கரெக்டு. மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில்ங்கிறது தப்பு. விட்டு இலக்கண குறிப்பு வரைக. இரட்டை கிளவியா, அடுக்கு தொடரா, எண்ணுமையா, ஒரு பொருட்பன்மொழியா? நமக்கு விட்டுங்கிறது அடுக்கு தொடர். அடுக்கு தொடருக்கு இரட்டை கிளவிக்கு என்ன இது? இப்போ அடுக்கு தொடர் வந்து 2 முதல் 4 முறை வரை அடுக்கி வரும். ஓகேவா? இதில் அடுக்கு தொடர் பொறுத்த வரைக்கும் அந்த தனி வார்த்தையை எடுத்தோம்னா அதுக்கு பொருள் கிடைக்கும். இப்போ விட்டுங்கிறது ஒரு பொருள். ஆனால் இரட்டை கிளவிக்கு எக்ஸாம்பிள் என்னது? சல பட. அப்போ அந்த சலங்கிற வார்த்தைக்கு பொருள் இல்லை. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பொருட்பன்மொழினா நமக்கு வந்து ஓல்டு புக்கில் இருக்குது. என்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உயர்ந்தோங்கி. இப்போ உயர்வுனாலும் ஓங்கினாலும் நமக்கு ஒன்று தான். ஸோ ஒரே பொருள் தான் தருது. ஆனால் அதுக்கு பல மொழி வரனால அது ஒரு பொருட்பன்மொழி சொல்கிறாங்க. எண்ணுமைனா இம்மை வந்து வெளிப்படையாக இருந்துச்சுன்னா அது எண்ணுமை. இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுகன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தாய் சேய் உம்மைத்தொகை, முறுக்குமிசை வந்தார் வேற்றுமை தொகை, கரும்பு தின்றான் அன்மொழித்தொகை, வெண்குடைங்கிறது பண்பு தொகை கொடுத்துக்கிறாங்க. நமக்கு வெண்குடை எப்படி பிரிக்கலாம்? வெண்மை ப்ளஸ் குடை. இப்போ வெண்மையாகிய குடை. ஸோ பண்பு தொகைங்கிறது கரெக்டு. கரும்பு தின்றான் வந்து அன்மொழி தொகை கொடுத்துக்கிறாங்க. நமக்கு கரும்பை தின்றான். அப்போ ஐங்கிற 2ஆம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வருது. ஸோ தொக்கி வருது. அதனால் இது வந்து வேற்றுமை தொகைக்கு போயிடும். அப்போ அன்மொழி தொகைக்கு என்ன வரும்னா முறுக்கு மீசை வந்தார்னா முறுக்கு மீசை உடைய ஒருவர் வந்தார்னு பொருள் தரும். அதனால் அது அன்மொழி தொகை. அப்போ தாய் சேய்ங்கிறது உண்மை தொகை. ஏன்னா தாயும் சேயும் வெளிப்படையாக இருந்துச்சுன்னா எண்ணுமே இங்கே மறைஞ்சு வரனால அது உண்மை தொகை. நம்ம கேட்குறது தவறானது கேட்குறாங்க. தவறானது 2 3. விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். ஆப்ஷன் ஏ. மாறன் என்ன படிக்கிறான்னா நம்ம ஆன்சர் அப்படியே சொல்லி பார்க்கணும். ஓகே, இது வந்து பெண்டிங்கில் இருக்கட்டும். மாறன் படிப்பது யாதுன்னு கேட்குறாங்க. மாறன் எத்தனையாவது வகுப்பு படிக்கிறான்? மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? நல்லா குழப்பமாக தான் இருக்குது ஆப்ஷனு. அப்போ எத்தனையாவது வகுப்பு படிக்கிறானா? மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறானா? இப்போ கொஷினில் பாருங்கள், இங்கே வகுப்பில் தானே கொடுத்துக்கிறாங்க. ஸோ நமக்கு இந்த ஆப்ஷன் தான் வரும். படிக்கிறான் அப்படியே வருது. விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. ஓகே, மனிதர்களால் கடினமான செயல்களை செய்ய முடியுமா? இதுக்கு என்ன ஆன்சர் பண்ண முடியும்? ஆம், இல்லை, 2 மட்டும் சொல்ல முடியும். அதனால் இது வராது. மனிதர்கள் செய்ய இயலாத செயல்களை செய்பவை யாவை? அப்போ மனித செயலால் கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. ஆன்சர் வருது. மற்ற ஆப்ஷனையும் படிச்சுப்போம். மனிதர்கள் செய்ய இயலாத செயல்களை ரோபோக்கள் செய்யுமான்னு கேட்குறாங்க. ஆம், செய்யும். இது மட்டும் சொல்ல முடியும். ஸோ வேறு ஆன்சர் பண்ண முடியாது. அதனால் இதுவும் வராது. லாஸ்ட்டு மனிதர்கள் கடினமான செயல்களை செய்வார்களா? இதுவும் செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ ஆன்சர் வந்து பி தான். மலைமுகம் காணா பயிர் போல உவமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகே, செழிப்பு இன்பம், வறட்சினா வாட்டம் துன்பம், மகிழ்ச்சி மிகுந்த இன்பம், மழைனா வெயில். நமக்கு வந்து பயிர் விளையுது போட்டிருக்குறோம். அதுக்கு மழையே பெய்யாட்டி அந்த பயிர் எப்படி ஒரு வாடி போயிருக்கும், சோர்வாக இருக்கும். ஸோ அதான் வறட்சி வாட்டம் துன்பம்.
பழம் நழுவி பாலில் விழுவது போல. இவ்வுவமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. எதிர்பார்த்த ஒன்று எதிர்பாராமல் நடக்காதிருத்தல். அவசரப்பட்டு படித்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை குறிச்சிடக்கூடாது, ஏன்னா நடக்காதிருத்தல் தான் கொடுத்துக்கிறாங்க. நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது, இதான் நமக்கு கரெக்டு. ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. பயனுள்ள நன்மை நடக்காதிருத்தல் வராது. பயனற்ற செயல் பயனற்ற நன்மை. பயனற்ற செயல்னா விரலுக்கு இறைத்த நீர் போல. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. எதுகை மோனை இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதல். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இக்குறளில் அமைந்துள்ள நயத்தை கேட்குறாங்க. இதில் என்ன அணி இடம்பெற்றிருக்கும்னா ஏகதேச உருவக அணி. ஸ்கூல் புக்கில் இருக்குது ஏகதேச உருவக அணி. ஓகே, இதில் இப்போ வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ வந்து என்னது மோனை கேட்டிருக்கிறாங்க. ஸோ மோனை இருக்குதான்னு கேட்டால் இதில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடுக்க. ஸோ ஓகே, மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வர வருவது. இப்போ இங்கே வந்து கர்மமே கட்டளைக்கல் இருக்குது. இயைபுனா லாஸ்ட்டில் வரணும். சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். இயைபு வந்து நம்ம கண்டிப்பாக இல்லை, எதுவும் இல்லை, இருக்கட்டும். எதுகை, அப்போ எதுகை வருமா மோனை வருமானு பார்த்தா பெருமை கர்மமே. இங்கேயும் காக்கா வருது, ஆனால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அடிக்கு வந்து முதன்மை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே எதுகை தான் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாமலை. இக்குறட்பாவில் அமைந்துள்ள தொடை நயத்தை தேர்ந்தெழுதுக. ஓகே, கெடுப்பதும் எடுப்பதும்னாலே நமக்கு வந்து அளபெடைன்னு தெரியும். அதில் அப்போ என்ன அளபெடை அப்படின்னா, இப்போ கெடுப்பதும் எடுப்பதும் வந்து ஒரே வார்த்தையில் வரல, அடுத்தடுத்த வார்த்தையில் வந்துருக்கு. அப்போ இது வந்து ஒரு அடி, இது வந்து ஒரு அடி. அப்போ இதனால இது வந்து அடி அளபெடை தொடைன்னு சொல்கிறாங்க. முரண் தொடைனா ஆப்போசிட்டாக வரும். யாருக்கும் மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். பசித்த பின் உண்பவர்க்கா, முன் உண்டது செரித்த பின் உண்பர்க்கா, நீர் அருந்துபவர்க்கா, இவற்றில் எதுவும் இல்லையா? ஸோ நமக்கு வந்து 2 ஆப்ஷன் ஒமிட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சியும் டியும் கண்டிப்பாக வராது. பசித்த பின் சாப்பிட்றவங்களுக்கா, இல்லை முன் உண்டது செரித்த பின் உண்பதற்கா. பசிக்கிறப்ப சாப்பிட்றதுக்கும் முன்னாடி சாப்பிட்டது நம்ம செரிச்சிருச்சு அப்படின்னு அறிஞ்சு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. குறள் வந்து நமக்கு ஹையர் ஸ்டடீஸில் இருக்குது இந்த பொருள். உணவை சேரும் சீர நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை முருங்கைக்கீரை கருவேப்பிலை தூதுவளை கற்றாழை. ஸோ ஆன்சரு கருவேப்பிலை. இதெல்லாம் சிலபஸில் இல்லாதனால நான் ஆப்ஷன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலை, வேற ஒன்றும் இல்லை. தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் எகிப்தியர், கிரேக்கர், பாலஸ்தீனியர், சீனர். ஸோ யவனர்னு வந்து கிரேக்கரையும் ரோமரையும் சொல்லுவாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து கிரேக்கர். யாதும் ஊரே யாவரும் கேளி என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு அன்பு மகிழ்ச்சி உலக பொதுமை ஒப்புரவு. ஒப்புரவு என்பதற்கு பொருள் என்னது? உதவுதல் அல்லது ஊருக்கு உதவுதல். ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, உலக பொதுமை தான் ஆன்சரு. இந்த வரி வந்து என்ன நூல்? புறநானூறு. யார் பாடியது? கணியன் பூங்குன்றனார். நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது. பாளையம், பாடி, பட்டினம், பாக்கம். நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. மொத்தம் எத்தனை பாளையங்கள் இருந்துச்சுன்னா 72 பாளையங்கள் இருந்தது. பட்டினம், பாக்கம் இதை பற்றி பார்த்தோன்னா, பட்டினம்ங்கிறது கடற்கரை பேரூர், பாக்கம்ங்கிறது கடற்கரை சிற்றூர். பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? அதான் பேரூர்கள் தான் இப்போ தான் சொன்னேன். பட்டினம், சிற்றூருங்கிறதா பாக்கம். தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. எம்ஜிஆர், காமராசர், இந்திரா காந்தி, பேரறிஞர் அண்ணா. ஸோ ஆன்சர் காமராசர். பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், பெரியார், அறிஞர் அண்ணா. ஸோ ஆன்சர் வந்து பெரியார். வீரமா முனிவர் தொகுத்த அகராதி எது? சதுரகராதி, பேரகராதி, அரும்பத அகராதி, தமிழ் லத்தீன் அகராதி. ஸோ ஆன்சர் வந்து சதுரகராதி. சரியானதை கண்டறிக. தேவநேய பாவாணர் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தவர். நமக்கு வந்து எது சரினா எல்லாமே சரி. ஒரு வாட்டி பேஸ்ட் பண்ணி கூட, ஏன்னா சிலபஸில் இவர் இருக்கிறாரு, நல்லா பார்த்துக்கிறணும். அடுத்து தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. நாம வேங்கடசாமி நாட்டாரா, உவேசாவா, திருவிக்காவா, பரிதிமாற் கலைஞரா? ஆன்சர் உவேசா.
பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் லக்குவனார், வையாபுரி, மூவா வேதநாயகம் பிள்ளை. ஸோ ஆன்சர் மு வரதராசனார். சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகமிருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. ஏன் அப்படின்னா ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை எந்த மொழியில் வழங்கிக்கிறாங்கன்னா தமிழ் மொழியில் வழங்கியிருக்கிறாங்க. அதான் வந்து வடமொழி சமஸ்கிருத அந்த நூல்லாம் செல்வாக்கில் இருந்தாலும், அதாவது ஆதிக்கம் செலுத்தினாலுமே தமிழ் வந்து ரொம்ப செல்வாக்கோடு இருந்திருக்கு. ஸோ இரண்டுமே சரி. கூத்துப்பட்டறை எனும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. குணசேகரன், முருக பூபதி, நா முத்துசாமி, மு ராமசாமி. ஸோ ஆன்சர் நா முத்துசாமி. கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் யார்? மேத்தா, முடியரசன், அப்துல் ரஹ்மான், கண்ணதாசன். ஸோ ஆன்சர் வந்து மு மேத்தா. இவரோட மற்ற நூல்கள் பார்த்தோம்னா நமக்கு வந்து நிறைய எழுதிப்பார். சோழ நிலா, மகுட நிலா, ஊர்வலம், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, இதெல்லாம் வரும். தவறான இணைகளை தேர்ந்தெடு. ஆசிரியர் இங்கிட்ட அவங்க பணியாற்றிய இதழ்கள் கொடுத்துக்கிறாங்க. நான் பிச்சமூர்த்தி, அன்னமிடு தூது சொல்லியிருக்கிறாங்க. இது கரெக்டுனா தப்பு. ஏன்னா அன்னமிடு தூது வந்து யார் வருவானா மீரா வருவார். பாரதியார் வந்து இந்தியா விஜயா கொடுத்துக்கிறாங்க. கரெக்டு. பெருஞ்சித்தினால் தென்மொழி தமிழ்ச்சிட்டு என்னொன்று வரும் தமிழ் நிலம்னு. ஸோ அதுவும் கரெக்டு. மீரா வந்து நவ இந்தியா ஹனுமான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ தப்பு. அதாவது பிச்சமூர்த்தி தான் நவ இந்தியா ஹனுமான், மீரா வந்து அன்னமிடு தூது. இது மட்டும் தப்பாக இருக்குது. நமக்கு தவறானதான் கேட்குறாங்க. தவறானது இப்போ 1ம் 4ம். இயேசு காவியம் பாடியவர் யார்? வீரமாமுனிவர், சீப்போ, கண்ணதாசன், பாரதிதாசன். ஆன்சர் கண்ணதாசன். கண்ணதாசன் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. முத்தையா, ராமையா, சுப்பையா, கண்ணையா. எல்லாமே யாயான்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்னது முத்தையா. சிறுகுடல் பட்டியில் பிறந்திருப்பார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது? பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, பூங்கொடி நாடகம், பிசிராந்தையா நாடகம். ஸோ பிசிராந்தையா நாடகத்துக்கு தான் சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருப்பாங்க. எந்த வருஷம்னா 1969. இதை யார் எழுதியிருப்பார்னா பாரதிதாசன், பாவேந்தர். கிறித்துவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது ரட்சணிய யாத்திரிகம், ரட்சணிய குரல், ரட்சணிய மனோகரம், ரட்சணிய பாலபோதனை. ஸோ ஆன்சர் ரட்சணிய மனோகரம். முதல் ஆழ்வார்களில் ஒருவராக போற்றப்படுபவர் யார்? நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமலிசை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார். முதல் ஆழ்வார்கள் யார்? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவங்க தான் முதல் ஆழ்வார்கள். இப்போ இந்த 3 பேரில் எந்த பேர் இங்கே வந்திருக்குது? பொய்கை ஆழ்வார் தான் வந்திருக்கிறார். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் மன்னர்கள், புலவர்கள், சித்தர்கள், வள்ளர்கள். ஸோ ஆன்சர் சித்தர்கள். காளமேக புலவரின் இயற்பெயர் யாது? பரதனா, வரதனா, இனியனா, கனியனா. ஸோ ஆன்சர் வரதன். சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இப்பாடலடியில் வரும் திரிலோக நாயகன் யாருன்னு கேட்குறாங்க. தருமன், அர்ச்சுனன், சகாதேவன், வீமன். ஸோ தருமன் தான் ஆன்சரா. சீராபுராணம் எத்தனை காண்டங்களை உடையது? 3, 6, 8, 10. ஆன்சர் சீராபுராணம் வந்து 3 காண்டங்களை தான் உடையது. விலாதத்துக்கான, நுபுவத்துக்கான, கிஜ்ரத்துக்காண்டம். 6 காண்டங்களை உடையது நமக்கு எது வரும்? கம்பராமாயணம். திருவிளையாட புராணமின் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. பரஞ்சோதி முனிவர், உமர் புலவர், சேக்கிலா, கச்சியப்பர், சிவாச்சாரியா. ஸோ ஆன்சரு பரஞ்சோதி முனிவர். திருத்தொண்ட புராணம் என்று அழைக்கப்படுவது சீரா புராணமா, கந்த புராணமா, திருவிளையாடற் புராணமா, பெரிய புராணமா? ஸோ ஆன்சர் பெரிய புராணம், சேக்கிழார் இயற்றியது. மாகால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பு எழுதுக. உரிச்சொல் தொடர், இடைச்சொல் தொடர், அடுக்குத் தொடர், வினையால் அணையும் பெயர். நமக்கு மான்னு ஒரு வார்த்தை வந்துச்சுனால என்ன பண்ணிடலாம்? உரிச்சொல் தொடர் போட்டுடலாம். இதுக்கு பொருள் என்னது? மாகால்ங்கிறது பெருங்காற்று. ஸ்கூல் புக்கில் இருக்குது. மாகால் என்பதன் பொருள் பெருங்காற்று. பெருங்கடல் போற்றக்கூடாது, காற்று தான் வரும். குறுந்தொகை நூல். ஓகே, இது 401 பாடல்களை உடையது. தொகுத்தவர் பூரிக்கோ என்பவர் கொடுத்துக்கிறாங்க. ஸோ நமக்கு இரண்டுமே சரி. குறுந்தொகை வந்து கடவுள் வாழ்த்து நீங்களாவே 401 பாடல்களை உடையது. தொகுத்தவர் வந்து பூரிக்கோ. பொருந்தாத இணையை காண்க. நசைனா விருப்பம், இது கரெக்டு. பிடினா ஆண் யானை கொடுத்துக்கிறாங்க. பிடிங்கிறது பெண் யானையை குறிக்கும். களிர்னா தான் வேலம், அது வந்து ஆண் யானைக்கு வரும். பிடினா பெண் யானை. யாங்கிறது ஒரு வகை மரம், கரெக்டு. பொலிக்கும்னா உரிக்குங்கிறது கரெக்டு.
10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் பாரதியார், கம்பன், பாரதிதாசன், வள்ளலார். 10 வயதுக்குள்ளனா வள்ளலார். 11 வயதுக்கு வந்து பாரதியார் வருவார். தேனினும் இனிய தீந்தமிழ் பன்வர்கள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள் 63 நாயன்மகளா, 17 சித்தர்களா, 12 ஆழ்வார்களா, சங்ககால புலவர்களா? நமக்கு 12 ஆழ்வார்கள். அப்போ 63 நாயன்மார்கள் அருளியது 12 திருமுறை இருக்குல்ல, அதுதான். சிறுபஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறியது? பஞ்சம்னாலே 5. ஸோ 3 வேர் வராது, 4 வேர் வராது, 5 வேர் கரெக்டாக, 6 வேர் வராது. ஒப்புரவு என்பதன் பொருள் அடக்கமுடையது, பண்புடையது, ஊருக்கு உதவுவது, செல்வம் உடையது. ஒப்புரவு என்பது உதவுதல், இங்கே ஊருக்கு உதவுதல். பொருத்தி விடை தேர்க. அவன், அவள், அவர் அப்படிங்கிறது பதிலீடு பெறுகள். அவன் இது வந்து டாப் கொஸ்டினில் தான் அடிக்கடி வைப்பாங்க. அவன், அவள், அவர் அப்படின்னு பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னா உளப்படுத்தா தன்மை பன்மை. ஏன்னா நாங்கள்ங்கிறது தன்மையில் பன்மை. அதே இது நாம் முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறது உளப்பாட்டு தன்மை பன்மையா. நாங்கள், நாம் அப்படிங்கிறது தன்மையில் பன்மை பெயர்கள். பாசிலை பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ பசுமை ப்ளஸ் இலை, ஆப்ஷன் பி பச்சை ப்ளஸ் இலை, பாசு ப்ளஸ் இலை, பா ப்ளஸ் இலை. நமக்கு ஆன்சர் வந்து பசுமை ப்ளஸ் இலை தான் வரும். அருந்துணை என்பதை பிரித்தெழுதுக. அருமை ப்ளஸ் துணையா, அரு ப்ளஸ் துணையா, அருண் ப்ளஸ் துணையா, அரு ப்ளஸ் துணையா? நமக்கு 2 வார்த்தையை பிரிக்கும் போது ரெண்டுக்குமே பொருள் வரணும். அப்போ அருந்து வந்து கண்டிப்பாக வராது. அரு, அரு இதுவுமே அருக்கு வந்து தனியாக பொருள் இல்லைல்ல. ஸோ நமக்கு அருமை ப்ளஸ் துணை தான் ஆன்சரு. ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அதுக்கப்புறம் இந்த தூவுக்கு இனமான இந்து வந்து அருந்துணையாக மாறிடுச்சு. பழையன கழிதலும் டேஸ் புகுதலும். பழையன கழிதலும் புதியன புகுதலுமா, புதுமை புகுதலுமா, புதிய புகுதலுமா, புதுமையான புகுதலுமா? ஸோ ஆன்சர் புதியன புகுதலும். கீழ்காணும் வல்லின மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்று கேட்குறாங்க. வல்லின மிகா இடம். ஓகே, 2ஆம் வேற்றுமை விதியில் வல்லின மிகாதுன்னு சொல்லிக்கிறாங்க. நமக்கு 2ஆம் வேற்றுமை தொகையில் வந்து 2ஆம் வேற்றுமை விதியில் வந்து வல்லின மிகும், அதாவது ஐ வெளிப்படையாக வரும்ல அந்த இடம். ஸோ இங்கே வந்து மிகாது கொடுத்துக்கிறாங்க, அதனால தப்பு. எழுவாய் தொழில் வல்லினை மிகாது. ஆமாம், எழுவாயில் வந்து வல்லினை மிகாதுங்கிறது கரெக்டு. வன்தொடர் குற்றியலுகத்தின் பின் வல்லினை மிகாது. வன்தொடர் குற்றியலுகத்தின் பின் கண்டிப்பாக வந்து வல்லினம் மிகும். சால தாவ முதலிய உரிச்சொற்கள் பின் வல்லினை மிகாதுன்னு கொடுத்துக்கிறாங்க. சால சிறந்தது. ஸோ இச்சு வருதா? ஸோ இதுக்கும் மிகும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக, பொறுத்துக. ஸ்டார்ம், டோர்னடோ, டெம்பஸ்ட், வேர்ல்விண்டுங்கிறது பெருங்காற்று, புயல், சுழல் காற்று, சூறாவளி. அப்போ ஸ்டார்ம் அப்படின்னா வந்து ஸ்டோமா ஸ்டாமந்தெல்லாம் புயல், டோர்னடோ அப்படின்னா வந்து சூறாவளி, டெம்பஸ்ட் அப்படின்னா வந்து பெருங்காற்று, வேர்ல்விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. இது நான் எப்படி ஆச்சுப்பேன்னா, வேர்ல்விண்டு வேர்ல்டுனாலே வந்து பூமி, வேர்ல்டுனா பூமியா. ஸோ அது வந்து எப்படி சுழன்றுக்கிட்டே இருக்கும், அதான் சுழல் காற்று. அதுக்கப்புறம் டோர்னோடல் வந்து டோர்னு வச்சுக்கிறேன். டோர்னா கதவு, அப்போ கதவு வழியாக வந்து நான் சூறாவளியாக பார்க்குறேன். டெம்பஸ்னால் டெம்பிள், டெம்பிளுக்கு போனால் இங்கே வந்து ஒரே பெரிய பெரிய காற்றாக வீசுது, அதான் பெருங்காற்று. ஸ்டோம்னா புயல். அவ்வளோதான். பொருந்தா இணையை கண்டறிக. மில்லட்ஸ்னால் சிறுதானியங்கள் கரெக்டு, ஹெர்ப்ஸ்னால் மூலிகை கரெக்டு, பயோட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி கரெக்டு, ஜீன்னா பக்க விளைவு கொடுத்துக்கிறான். நமக்கு ஜீன் அப்படின்னா மரபணு தான் நமக்கு ஜீன். அப்போ பக்க விளைவுக்கு என்ன வரும்? சைடு எஃபெக்ட். சைடு எஃபெக்ட் தான் பக்க விளைவுன்னு சொல்லுவாங்க. நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்வு செய்க. நிறுத்து, நீரு, நின்று, நிறுவு. ஸோ நமக்கு நிறுத்தல்ங்கிறதுக்கு நிறுத்து தான் வரும். நீரெலாம் போற்றக்கூடாது, நிறுவும் வராது. நிறுத்து இதுதான் வந்து ஒரு கட்டளை சொல்லாக இருக்குது, நின்றும் வராது. மயங்கிய சரியான வேர் சொல்லை தேர்ந்தெடு. மயங்கினான், மயங்கிய, மயங்கு, மயங்கினாள். அப்போ வேர் சொல் வந்து நம்ம மேலும் பிரிக்க முடியாது, அது வந்து ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும். அப்போ மயங்கு தான் கரெக்டு. மயங்கினாள், மயங்கினாள்லாம் நமக்கு வந்து வினைமுற்று சொல்லு. மயங்கிங்கிறது எச்ச சொல்லு. சூழ் என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. சூழ்வார், சூழ்ந்த, சூழ்ந்து, சூழ்தல். சூழ்ந்த, சூழ்ந்த ரெண்டும் எச்ச சொல்லு, அப்போ தப்பு வராது. அப்போ சூழ்தங்கிறது தள்ளில முடியினால இது தொழிற்பெயர் விகுதி. ஸோ இதுவும் வராது. ஸோ ஆன்சர் என்னது? ஏ தான் ஆன்சர். சூழ்வார், அரு, அல்லு இல்லைன்னா ஆறு இதெல்லாம் வரும். சூழ்வார்.
நட என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை அறிக. நடந்து, நடந்த, நடத்தல், நடந்தான். தொழிற்பெயர் விகுதி என்ன? தல், அல்லம், கையை, சி, வி, கு, மை, வை, ஊபுதி இது மாதிரி வரும். அப்போ நமக்கு வந்து நான் அதை வந்து பாட்டு மாதிரி வச்சுக்குவேன். தள்ளலாம் கையை, சிவிக்கு மைவை, உபுதி அப்படின்னு வச்சுப்பேன். ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகே. அப்போ நடந்துங்கிறது நமக்கு வந்து எச்ச சொல்லு. அப்போ நடந்து சென்றான், அதுலேயே வந்து நமக்கு என்ன சேர்ச்சான்? வினை எச்சம். நடந்த பையன், நடந்த மாணவி. ஸோ இது வந்து பெயரெச்சம். நடந்தான்ங்கிறது வினை முற்று சொல்லு. நடத்தல்ங்கிறதா நமக்கு தொழிற்பெயர். சரியான வரிசை முறையில் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக்க. கிழக்கு திசைக்கு பெயர் உதிக்கின்ற ஞாயிறு. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு, கரெக்டு. உதிக்கின்ற ஞாயிறு கிழக்கு திசைக்கு பெயர் தப்பு. ஞாயிறு திசைக்கு பெயர் கிழக்கு உதிக்கின்ற, இதுவும் மொட்டை தப்பு. அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டில் வந்து நம்ம செகண்ட் தான் வரும். கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழிற்பெயரை எழுதுக. ஓகே. படித்து, படித்த, படித்தல், படித்தாள். படித்தலை வந்து ஆ, படித்தலையும் ஆ. படித்தல் இத்துக்குட்டல் அல்லு. படித்தார் ஆர். ஸோ நம்ம தொழிற்பெயர் விகுதி எது? அல்லு தான் வரும். மார்கழி பெயர்ச்சொல் வகையினை கண்டறிக. தொழிற்பெயர், காலப்பெயர், பொருட்பெயர், சினைப்பெயர். பெயர்ச்சொல் வகை வந்து மொத்தம் 6 வகைப்படும். அதில் மார்கழிங்கிறது ஒரு மாதத்தை காலத்தை குறிக்கிறதுனால இது காலப்பெயர். மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா தொழிற்பெயருக்கு என்ன சொல்லலாம்? ஒரு தொழிலை குறிக்கிறது தானே. ஸோ ஓடுதல் இதெல்லாம் வந்து தொழிற்பெயருக்கு சொல்லலாம். பொருள்னால் ஒரு பொருளை குறிக்கிறது, பேருந்து அதை கூட சொல்லலாம். சினைப்பெயர்ங்கிறது ஒரு உறுப்பு, நமக்கு கண், கால் இதெல்லாம் வந்து சினைப்பெயருக்கு சொல்லலாம். தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. ஓகே. பொருத்தமானதுன்னா எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஓகே. உணர்ச்சி தொடர் வந்து பார்க்க வந்தான்னு கொடுத்துக்கிறாங்க. நமக்கு வந்து உணர்ச்சி தொடர் வந்து பார்க்க வந்தான் வராது, தப்பு. வினாத்தொடங்கிறது கேட்டவன் யார், யாருங்கிற கொஸ்டின் மார்க். ஸோ கரெக்டு. கட்டளை தொடங்கிறது தண்டனை கொடுங்கள், இதுவும் கரெக்டு. பிறவினை தொடங்குது ஆ எவ்வளவு உயரமான மரம்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நமக்கு லாஸ்ட்டும் ஃபஸ்ட்டும் தப்பு. உணர்ச்சி தொடங்கிறது தான் ஆ எவ்வளவு உயரமான மரம். அப்போ பிறவினை தொடர்னா வந்து என்ன வரும்? எழுவாய் ஒரு செயலை பிறரை வச்சு செய்ய வைக்கிறது. இப்போ பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். அப்போ பள்ளிக்கு வந்து புத்தகங்களை வர வச்சுக்கிறாங்க, யாரையோ வச்சு, அது மாதிரி வரும். ஸோ ஆன்சர் வந்து 2, 3 தான் சரி. எவ்வகை வாக்கியம் என அறிக. பந்து உருண்டது, இது எவ்வகை வாக்கியம்? ஸ்கூல் புக்கில் இருக்குது. தன்வினை, செய்தி, பிறவினை, உடன்பாட்டு வாக்கியம். அப்போ பந்து உருண்டதுன்னா பந்துங்கிறது தான் எழுவாய், அதுவாகவே உருடுது, அதனால் அது வந்து தன்வினை. எழுவாயே அந்த செயலை செய்யுது. பிறவினை சொற்களை கண்டறிக. உருட்டினான், பயின்றான், பயிற்றுவித்தான், ஆடினாள். இதில் ஆடினாள், பயின்றான். ஓகேவா? இது ரெண்டும் நமக்கு வந்து எதில் வந்துடும்? 2, 4 வந்து தன்வினைக்கு வந்துடும். நமக்கு பிறவினைங்கிறது பயிற்றுவித்தான், உருட்டினான். இதான் ஏன்னா பந்து உருண்டதுங்கிறது தன்வினை. இதே பந்தை உருட்டினான் அப்படிங்கிறது பிறவினைக்கு. பிறவினைக்கு வந்துடும். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. இதில் நமக்கு செயற்பாட்டு வினை கண்டிப்பாக அடிச்சிடலாம், பிறவினை கண்டிப்பாக வராதுன்னு அடிச்சிடலாம். ஆனால் செய்வினை வருமா தன்வினை வருமானு கண்டிப்பாக குழப்பம். இப்போ செய்வினைனா என்ன சொன்னோம்? செய்பவரை முதன்மைப்படுத்துறது. தன்மைனா எழுவாய் ஒரு செயலை செய்கிறது. ஓகே. இளங்கோவடிகள்ங்கிறது எழுவாய், அவர் தானே சிலப்பதிகாரத்தை இயற்றுறாரு, அப்போ அதை தன்வினைன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் நமக்கு வந்து சின்ன சின்ன க்ளூ வேர்டு இதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து தன்வினையை பொறுத்த வரைக்கும் இப்போ எழுவாய் தான் அந்த செயலை செய்வாங்க, அதோட விளைவு பயனும் அவருக்கு மட்டும்தான் சேரும், சரியா? அதான் தன்வினை. இப்போ இங்கே பார்ப்போம். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் சொல்லிக்கிறாங்க. இப்போ அவர் எழுதிய சிலப்பதிகாரத்தை அவர் மட்டும் தான் படித்தாரா, மற்றவங்க படிக்கலையானா? நம்ம எல்லாருமே படிச்சிருக்கிறோம். அப்போ அவர் எழுதின நூல் வந்து எல்லாருக்குமே பயன்பெற்று இருக்குது, அவருக்கு மட்டும் இல்லை. ஸோ அந்த பயன் வந்து அவருக்கு மட்டும் வந்துச்சுன்னா தான் அது தன்வினை. அதோட பயன் பிறருக்கும் போகுதுன்னா அது செய்வினையாக தான் வரும். இப்படி சொல்லி பார்க்கலாம். இல்லை அப்படின்னு குழப்புதுன்னா
ஒரு தொடர் வந்து செய்வினையாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக செயற்பாட்டு வினையாக மாற்ற முடியும். அப்போ இதை எப்படி மாற்றணும்னா, சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது அப்படின்னு நம்மளால் செயற்பாட்டு வினையை மாற்ற முடியும். அப்போது ஒரு செய்வினையாக ஒரு தொடர் இருந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினை தொடராக மாற்ற முடியும். அப்படி இருந்துச்சுன்னா செய்வினை போட்டுக்கலாம். இதுதான் கண்டிஷன். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா? பழமொழிக்குரிய பொருள் கேட்குறாங்க. அனுபவம் மூலம் அறிதல், கவலை இல்லாமல் இருத்தல், தன்னிலை உணர்தல், ஏமாற்றம் அடைதல். ஸோ ஆன்சர் வந்து குத்துக்கல்லுக்கு வந்து குளிர் இருந்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி அப்படியே தான் இருக்கும். ஸோ கவலை இல்லாமல் இருத்தல். பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அழுவுதாம், நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம், அழுறவன் பக்கத்தில் இருந்தாலும் பதற அரிசி ஆகுமா? ஸோ பழமொழியை நிறைவு செஞ்சோம்னா குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம் தான் கரெக்டு. மத்தாம்சன் மத்தான், நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம், அழுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது, பாடி பாடி குத்தினாலும் பதற அரிசி ஆகுமா? அதுதான் கரெக்ட். நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடு. இரா அரங்கநாதனா, அண்ணல் அம்பேத்கரா, அறிஞர் அண்ணாவா, லாமர் சுவா? ஸோ ஆன்சர் இரா அரங்கநாதன். சீர்காழி ராமாமிர்தம் அரங்கநாதன். இவர் தான் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் வந்து அண்ணா, பெரியார், பாரதிதாசன், திருவிக்கா? ஸோ ஆன்சர் வந்து திருவிக்கா. தில்லையடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சுட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் ஓல்டு புக்கு. தமிழ்நாடு வேளாண்மை கூட்டுறவா, தமிழ்நாடு விசைத்தறியா, தமிழ்நாடு நெசவாளரா, தமிழ்நாடு பட்டு உற்பத்தியாளரா? ஸோ ஆன்சர் நெசவாளர். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். மூவலூர் ராமாமிர்தம், ராஜேஸ்வரி அம்மையார், அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள். நீ புக்கில் இருக்குது மூவலூர் ராமாமிர்தம். வரிது நிலைய காயம் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல். 10 500 புறநானூறு கலித்தொகை. ஸோ ஆன்சர் வந்து புறநானூறு. உரிமிட தூதவா ஒவ்வொரு நிலம் என்ற நிலத்தின் தன்மையை கூறும் நூல். அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, கலித்தொகை. ஓல்டு புக்கு புறநானூறு. திரைகடலோடியும் திரவியம் தேடி என்றவர் பாரதியார், பாரதிதாசன், ஔவையார், கபிலர். ஏன்னா நமக்கு ஔவையார் வந்து சிலபஸில் இருக்கிறார். ஸோ ஔவையார் பாட்டி தான் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலைங்கிறது கூத்துப்பாட்டு, விரலிப்பாட்டு, காதல் பாட்டு, ஒப்பாரி பாட்டு. இறந்தவர்னா இவர், இறந்தவருக்கு ஒப்பாறு ஒருவர் மிலர் என்று ஒப்பாரி வைப்பது. பொறுத்துக. சிவபுரிக்ஷா, சக்கரவாகம், ஜனனி, திரிபுரம். இங்கிட்ட அழகிரிசாமி, சிதம்பரம் சுப்பிரமணியம், லாசா ராமாமிர்தம், தி ஜானகிராமன் கொடுத்துக்கிறாங்க. சிவபுரிக்ஷா அப்படிங்கிறது நியூ புக்கில் இருக்குது, தி ஜானகிராமன். சக்கரவாகம் அப்படிங்கிறது சிதம்பர சுப்பிரமணியமா. ஜனனிங்கிறது வந்து லாசா ராமாமிர்தம். திரிபுரம்ங்கிறது கு அழகிரிசாமி. அழகாக்குறவங்க எப்போதுமே தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. சக்கரவாகம் வாகனத்துக்கு தான் சுப்பிரமணிய கோயிலுக்கு போக முடியும். சிவபுரிக்ஷா வந்து ஜானகிராமன். சரியான தொடர்களை தேர்ந்தெடு. பகைவர்களின் ஆணியை கவரச் செல்லும்போது ஆகோட்பறையை முழக்குவர். இது கரெக்டு. சமய சடங்குகளின் போதும் கோயில் திருவிழாக்களிலும் சங்கும் முழங்கும் வழக்கம் உண்டு. ஆமாம். விலங்கு தோலினால் செய்து பலாமரப்பட்டியில் கட்டப்படும் கருவி திமிலை கொடுத்துக்கிறாங்க. பறையை வந்து பாண்டில் என்னவும் அழைப்பர். இது ரெண்டும் தப்பு. 3 4 தப்பு. எதுக்கு தப்புனா, இப்போ ஆப்ஷன் சி வந்து படிக்கிறதுக்கு வந்து கரெக்டுமாக தான் இருக்கும், ஆனால் வந்து அப்படியே மாற்றி கொடுத்துக்கிறாங்க. அதாவது பலாமரப்பட்டையில் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படுற கருவிக்கு தான் திமிலைன்னு பேர். அதனால் அது தப்பு. பறையை வந்து பாண்டியல்னு சொல்ல மாட்டாங்க. சாளரா அப்படிங்கிற ஒரு கருவியை தான் பாண்டியல்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டு கொஸ்டின். தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்? தம்பிக்கு, அண்ணனுக்கு, ஆட்சியாளருக்கு, அமைச்சருக்கு? ஆன்சர் தம்பிக்கு. அவ்வளோதான். தேங்க்ஸ்.